லாஜிக் கேட் பத்தி நான் இப்ப சொல்லிடுறேன். டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட். அந்த பூலியன் அல்ஜிப்ராவோட பூலியன் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிரஷன் வர்றதுதான் வந்து கேட். அந்த கேட் வந்து டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட். டைப் ஆஃப் லாஜிக்கல் கேட்ஸ். ஸோ டைப் ஆஃப் லாஜிக் கேட் வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 4-5 டைப் இருக்குது. அது எப்படி வருது என்ன வருதுன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட் வந்து அண்ட் கேட். ஏஎன்டி அண்ட் கேட். ஸோ அண்ட் கேட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். அண்டுனாவே நமக்கு ஒரு நோட்டேஷன் தெரியும். இந்த நோட்டேஷன் அண்டு, இல்லைன்னா இந்த நோட்டேஷன் ஸ்டாரு, அல்லது இந்த நோட்டேஷன், அல்லது இந்த நோட்டேஷன், அல்லது இந்த நோட்டேஷன். இது எது நோட் பண்ணாலும் அண்டு கேட்டோட தான். நல்லா பார்த்துங்க. அண்டு சிம்பிள்னா இன்டர்செக்ஷன் சிம்பிள், ஸ்டார் சிம்பிள், இன்ட் சிம்பிள், சர்க்கிள் இன்ட் சிம்பிள் அண்ட் டாட். இந்த சர்க்கிள் இன்ட் சிம்பிள் மட்டும் அனதர் நோட்டேஷன், இதை இங்கே கொடுக்க மாட்டாங்க. மற்றது எந்த நோட்டேஷன் வேணால் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அண்டு கேட்டோட இதுக்கு என்னன்னா ஒரு டயக்ராம் வரும். அண்டு கேட்டுக்கு அண்டு கேட்னாவே என்ன வரும்? 2 எலிமெண்டோட காம்பினேஷன். அண்டு கேட்டுங்கிறது என்னது? 2 எலிமெண்டோட காம்பினேஷன். அப்போ 2 எலிமெண்டோட காம்பினேஷனை எப்படி நம்ம சர்க்கியூட் ட்ராப் பண்ணுறாங்க? இது ஆக்சுவலாக சர்க்கியூட் கேட்டுங்கும்போது இது ஒரு சர்க்கியூட் மாதிரி வரும். சின்ன சர்க்கியூட் தான். ஸோ அது எப்படி ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் ட்ராப் பண்ணுற பாருங்க, அதுதான் அண்டு கேட்டோட டயக்ராம். அப்போ இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இது ஒன்று போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷேப்பு, இந்த ஷேப்பு. ஸோ அண்டு கேட்டோட நோட்டேஷன் அண்ட் டயக்ராம் இதுதான். அண்டு கேட்டோட இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி இந்த மாதிரி. இதுதான் அண்டு கேட்டோட நோட்டேஷன். இது வந்து x1ஓட ஆப்ரேட்டர், இது வந்து x2ஓட ஆப்ரேட்டர். அப்போ இது ரெண்டையும் இன்புட் கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் 2 இன்புட்டு. இன்புட் வந்து ஒரு சிங்கிள் அவுட்புட் வரும். அந்த சிங்கிள் அவுட்புட் தான் வந்து x1 ஸ்டார் x2 நோட் பண்ணுவோம். x1 ஸ்டார் x2 நோட் பண்ணுவோம். அப்போ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமாக தான் இருக்கும். அப்போ இந்த நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டேஷன் தான் அண்டோட கேட்டோட நோட்டேஷன். இந்த நோட்டேஷன் தான் அண்டு கேட்டோட நோட்டேஷன். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் கேட். இது அண்டு கேட்டோட நோட்டேஷன். அப்போ x1 x2 கொடுத்துட்டு அது இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட்டாக அண்டு இந்த நோட்டேஷனில் வந்ததுன்னா இந்த கேட்டோட நோட்டேஷன் இது. ஸோ இதே செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர் கேட். இப்போ ஆர் கேட்டோட நோட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்புட் இப்படியே தான் இருக்க போகுது. இந்த நடுவில் இருக்க ஷேப் மட்டும் மாறி வரும். நடுவில் இருக்கிற ஷேப் மட்டும் கொஞ்சம் மாறி வரும். அது எப்படி வரும்னா இந்த மாதிரி வளைஞ்சி வரும். இந்த மாதிரி வளைஞ்சு இப்படி வந்து இப்படி வரும். ரெண்டு ஜாயின் ஆகும். ரெண்டு ஜாயின் ஆகி இது வெளியே வரும். இது வந்து கரெக்டாக ஒரு லைன் மாதிரி வரும். பட் இது வந்து ஒரு கர்வ் மாதிரி வரும். இது வந்து ஒரு கர்வ் மாதிரி வரும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ இது x1, இது x2, இங்கே வர்றது வந்து x1 ப்ளஸ் x2. ஸோ ரெண்டு இன்புட் அண்டு கிடைக்கிறது வந்து அவுட்புட். ஸோ இது ரெண்டு கேட்டும் நம்ம பேசிக், நம்ம பூலியன் அல்ஜிப்ரா வரோட பேசிக் நோட்டேஷன் அண்டு ஆறு. அப்போ இன்னொரு நோட்டேஷன் என்ன இருக்குது?